எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மனதை கவர்ந்த உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்மளோட பிரபல சித்த மருத்துவர் டாக்டர் திரு செல்வ சண்முகம் ஐயா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வெல்கம் டு yet another wonderful episode of our உணவே அமிர்தம். டாக்டர், இந்த வாரம் முழுக்க நம்ம பாத்தீங்கன்னா விலை குறைவா பலன் அதிகமா தரக்கூடிய உணவு பொருட்களை பத்தி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்போ சம்மர்ல பாத்தீங்கன்னா பல வகையான பழங்கள் நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம். ஆனா மலிவா கிடைக்கக்கூடிய பழங்கள் ஒரு சிலதே. அந்த மாதிரி எதனா ஒரு பழ வகை, அதுல என்ன பெனிஃபிட்ஸ்னு இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நாம இன்னைக்கு கொய்யாப்பழத்தை பத்தி பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பழச்சந்தையில போயிட்டு நம்ம பார்க்கும்போது கலர் கலராக பெயர் தெரியாத பல வகையான பழங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு நியூசிலாந்துல இருந்து கிவி அப்படின்னு ஒரு பழம் வந்துருது, ப்ளம் ஃப்ரூட் வருது, அப்புறம் அமெரிக்கால இருந்து ஆப்பிள் வருது, காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண் கவரும் விதத்தில் அது வந்து அடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விலைகளை நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி சாதாரண மக்களால் ஒரு பழம் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இதில் இருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லா பழங்களையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த பழங்கள் அத்தனையினுடைய கூட்டு சத்தையும் சேர்த்துட்டு ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் நம்ம கொய்யாப்பழத்தை வச்சோம்னு வச்சுங்களேன், அதனுடைய சத்துக்கள் அத்தனையுமே இதில் அடங்கிடும். இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய சத்துக்களை தாண்டி பலவிதமான நன்மைகள் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. இதனுடைய விலை நம்ம பார்த்தோம்னா சில இடத்துல நம்ம வீட்லயே வச்சு வீட்டு கொல்லைப்புறத்திலேயே வச்சு அதை பறித்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு விலையே கிடையாது, வீட்டுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒருவேளை வீட்டில் வைக்க முடியாதவங்க கடையில் போய் வாங்கினா ரொம்ப மலிவு. இந்த மாதிரி மலிவான இந்த கொய்யாப்பழத்தில் பலவிதமான நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் முக்கியமாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் அது ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த கொய்யாப்பழத்தை நாம் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டு வரலாம் போது பலவிதமான உடல் கட்டுக்கள் பலப்படுது. உடல் கட்டுக்கள் சொல்லக்கூடியது ரத்தம், தசை, எலும்பு, மூளை, இதுக்கெல்லாம் பலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த கொய்யாப்பழம் இருக்குது. இந்த பழங்கள் எல்லாமே சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த கொய்யாப்பழத்தை தினமும் ஒரு கொய்யாப்பழம், அதாவது அவங்களுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி ஒரு 60 கிலோ ஒருத்தருக்கு எடை இருக்குது அப்படின்னாச்சுன்னா 60 கிராம் அளவுக்கு கொய்யாவை அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பட்டு இயல்பு நிலைக்கு வரும். அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த சர்க்கரையினுடைய பின் விளைவுகள் எல்லாமே தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள். இது எல்லாருக்குமே சாப்பிடலாம். யார் சர்க்கரை நோயாளி, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, இதய நோய் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இதய நோய்க்கும் பலம் கொடுக்கும், இதயத்துக்கு பலம் கொடுக்கும், மூளைக்கு பலம் கொடுக்கும், எலும்பை வலுப்படுத்தும், ரத்த அணுக்களை புதுசாக உற்பத்தி பண்ணி இளமையோடு இருக்க வைக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். நீங்க கேட்ட அந்த விலை குறைவான ஒரு பழம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பழத்தை பத்தி, அதுல எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாத பல பலன்களையும் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க டாக்டர். இதுல நம்ம சமையல்ல நான் ஒரு சிம்பிளான இந்த கொய்யா பழத்தை மட்டுமே ஹைலைட் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு பாக்குறேன். தாராளமா செய்யலாம். சோ வாங்க டாக்டர் சொன்னபடி அந்த கொய்யா பழத்தை வைத்து ஒரு சுவையான கலவை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. என்ன ஒரு அழகான பாடல். மறைந்த திரு MSV ஐயா அவர்களோட ஒரு வெரி 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 சூதிங் எவர்கிரீன் இம்மார்டல் சாங். அந்த பாடலோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது உணவே அமிர்தம். பாடல்களும் அந்த காலத்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு காதுல தேனா பாயக்கூடிய ஒரு அமிர்தமான பாடல்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உண்ணும் உணவே அமிர்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கம்மி விலையில அதிக பலன் தரக்கூடிய உணவு பொருட்களை பற்றி டாக்டர் திரு செல்வ சண்முகம் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற சுவையான உணவு கொய்யா பழ கலவை.
இந்த சீசன் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நல்ல ஒரு இன்வைட்டிங்காக வந்து கொய்யா பழம் எல்லா முக்குக்கு முக்கு தெருக்கு தெரு விற்கிறது நம்ம பார்க்குறோம். கொய்யா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பழம். ஆனால் நான் ரொம்ப காயாக இருக்கிறச்சே உப்பு மிளகா பொடியெலாம் போட்டு சாப்பிடுவேன். நிறையா பேர் சால்ட் அண்ட் பெப்பர் அப்படி போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே சுவையாக ஆரோக்கியமான ஒரு பழம்னா கொய்யா. ஸோ ஃப்ரெஷ் குவாவா ஃப்ரூட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு காய் கொய்யா பிடிச்சா காய் கொய்யாவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் வந்து ரொம்ப கொஞ்சம் பழுத்து போய் வேணும்னா கூட அப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். ஒரு 2 minutesல பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இருக்கோம். சாலட் பவுல் எது வேணா. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் குவாவா ஃப்ரூட்டை இதில் கலக்கிறோம். இப்போ இதில் சிறிதளவு இந்துப்பு போட்டுக்கிறோம். எனக்கெல்லாம் உப்பு ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உப்பு கட்டுப்பாடில் இருக்கிறவங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க. குவாவா டேஸ்ட் இஸ் வெரி வெரி ஓவர் பவரிங் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ உப்பெல்லாம் அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிட்டாச்சு. இப்போது லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். லைம் ஜூஸ் இதில் பிழிய போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு லைம் ஜூஸ் பிழியறேன். லெமன் அகேன் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். இன்ஃபேக்ட் மார்னிங் டைமில் நீங்கள் வார்ம் வாட்டரில் கொஞ்சோண்டு லெமன் தேன் கலந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இட்ஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால நமக்கு வெயிட் குறைக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட். துருவி வைத்த அல்லது பொடிச்சு வச்ச இஞ்சி இதில் போட்டுக்கிறோம். இல்லை இஞ்சி சாறு கூட விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து வாயில் இஞ்சி அமிட்டாலே பிடிக்குது, அந்த டேஸ்டே ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இஞ்சியை நல்லா அரைச்சி அந்த சாறை எடுத்து அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கிறோம். கடைசியா தேன், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேன் விட்டுக்கலாம். இட்ஸ் a beautiful dressing for salad. அந்த கொய்யா அண்ட் தேன் என்ன ஒரு நியூட்ரிஷியஸ் காம்பினேஷன் பார்த்தீங்களா. இன்ஃபேக்ட் கொய்யா பழம் வந்து மெட்டபாலிசம் ரெகுலேட்டர், வெயிட் லாஸுக்கும் உதவும், வெயிட் கெயினுக்கும் உதவும். எது கரெக்டான அளவு உடம்புல மெட்டபாலிசமோ அது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் வந்து கொய்யா பழம். இப்போ எல்லாம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை கலித்தீர்த்தே உலகில், என்னை கலித்தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய ஒரு அற்புதமான கவிதை, ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதோட இந்த கொய்யா பழ சாலட் மேலும் சுவை ஊற்றுறதுக்கு, செவிக்கு உணவு வயிற்றுக்கு ஆரோக்கியமான உணவு, இதுவே உணவே அமிர்தம். இப்போ இந்த சாலடை ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். சர்வ் பண்ணும்போது அட்ராக்டிவாக இருக்க நீங்கள் வந்து பெசில் லீவ்ஸ் அந்த மாதிரி கூட டெக்கரேஷன் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச வால்நட்ஸ் இல்லை பைன் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி கூட பொடிச்சு அது மேலே தூவினா பசங்களுக்கு ரொம்ப யம்மியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பொருட்கள் பற்றி, அதோட பெனிஃபிட்ஸ் டாக்டர் மேலும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், ரொம்ப சுவையான கொய்யாப்பழ கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நேரமாக உங்களை நான் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லார் மனசுலையும் நீங்கள் சொல்கிறது போய் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்கேன்.
ஸோ இந்த சாலட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்டே ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம போடணும்னா தேன் நீங்க சொன்னபடி போட்டேன், மிளகு, எலுமிச்சம்பழ சாறு, இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்து, இஞ்சி எல்லாம் சேர்ந்து போட்டேன். இப்போ இதுல அந்த சாலட்ல மிக்ஸ் ஆயிருக்கிற மற்ற பொருட்களோட பலன்கள் என்னென்ன? சரி, இப்போ இதுல நீங்க போட்ட பொருட்களுடைய தனித்தனியா நம்ம குணங்கள் பார்த்தாச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மையான ஒரு பல பலன்கள் உண்டு. நீங்க போட்ட இஞ்சிக்கு தனி குணம் உண்டு, தேனுக்கு தனி குணம் உண்டு, இந்து உப்புக்கு தனி குணம் உண்டு, கொய்யா பழத்துக்கு தனி குணம் உண்டு. இவை அனைத்துமே வந்து காயகல்பம்னு சொல்லக்கூடியது. காயகல்பம் அப்படின்னாச்சுன்னா காயம் அப்படிங்கிறது உடம்பு, கல்பம் அப்படிங்கிறது வந்து கல் சிலை. ஒரு கல் சிலையை நம்ம வந்து 1000 வருஷம் இந்த இடத்துல நம்ம வச்சிருந்தா கூட அது வந்து மழை, இடி, மின்னல், தூசி, காத்து, தட்பவெப்ப மாறுநிலையினால எந்த விதமான மாற்றமும் 1000 வருஷம் ஆனால் ஆகாது. அதே மாதிரி உடம்பை கல் போல, ஒரு கல் சிலை போல, ஒரு கடினமாக எந்த விதமான நோயையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றலோடு உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் காயகற்ப மூலிகைகள் இருக்கு. அதுல உள்ளதுதான் நீங்க பலது நீங்க போடுறீங்க. இந்துப்புக்கும் உடம்பை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு, இஞ்சிக்கும் அந்த ஆற்றல் உண்டு, தேனுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. நாம ஏற்கனவே பார்த்தபடி கொய்யா பழத்துக்கும் ஆற்றல் உண்டு. இப்போ ஒன்னையும் கூட்டினா 2 அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மொத்தம் 5 போட்டிருக்கீங்கன்னா 5 பொருட்களையும் கூட்டினாச்சுன்னா 5ன்னு தான் வரணும். ஆனா 50, 500, 5000 அந்த மாதிரி பல மடங்கு அதிகமாகிறத ஃபார்மகாலஜியில் என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னாச்சுன்னா 1 + 1 2. சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்னா ஒன்னுடைய பலனை இன்னொன்று வந்து பல மடங்கு பெருக்கும், மல்டிஃபோல்ட் பெனிஃபிட்ஸ் ஆயிடுது. ஓகே, அதனால இப்போ இஞ்சி, இந்துப்பு, தேன், கொய்யாப்பழம் இதெல்லாம் ஒன்னுடைய நன்மைகள்ல ஒன்று வந்து மிக அதிகமாக ஆற்றலை கூட்டக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த கலவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நீங்க சொன்னது கம்பேர் பண்ணா ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சில நிகழ்ச்சி சூப்பர் ஹிட்டா அமைய ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அந்த சூப்பர் ஹிட் பாடல்களை நம்ம போட சில நிகழ்ச்சியோட பலன் அந்த ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிறது வந்து மல்டிஃபோல்ட் ஆயிடும். அதே கான்செப்ட் வந்து நம்ம இன்னைக்கு சாப்பாடுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதேதான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியோட சமையல் டிப்ஸ் போட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டிப்ஸ் மட்டும் அனுப்புங்க, ரெசிபிஸ் அனுப்ப வேண்டாம். அதோட நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காமல் உங்களோட ஃபோட்டோகிராஃபும் டெலிஃபோன் நம்பரும் சேர்த்து அனுப்புங்க. சத்யா வழங்குற 500 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வெல்லும் இன்றைய சமையல் டிப்ஸ் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி ஃப்ரம் கோயம்புத்தூர். தயிர் நிறையா மீந்து போயிட்டா செய்யலாம் ஈஸியாக ஒரு தயிர் சட்னி. சிறிதளவு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்து தாளித்து தயிரோட மிக்ஸ் பண்ணால் சுவையான தயிர் சட்னி ரெடி. ஜோதி ராஜ்குமார் ஃப்ரம் திருநெல்வேலி. ஆப்ப மாவு அரைக்கும் போது சிறிதளவு பதநீர் சேர்த்து அரைத்தால் ஆப்பம் சாஃப்டாக மெதுவாக வரும். ஸோ நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் ரொம்ப சுவையான கொய்யா பழத்தை பற்றி நமக்கு பல பியூட்டிஃபுல்லான தகவல்கள் சொன்னாங்க. கொய்யாப்பழ கலவையும் எப்படி பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு விலை குறைவில் அதிக பலன் தரக்கூடிய சுவையான உணவு வகையோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இது உணவே அமிர்தம். டடா, பபாய்.